Hi friends, welcome back to my channel NN Square. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சொல்லி இந்த vlogல பார்க்கலாம் வாங்க. அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே இந்த புட்டு மேக்கர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை பார்த்ததுலேருந்து குட்டீஸ் 2 பேரும் புட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா சேமியா புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். புட்டு மேக்கரில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் புட்டு ட்ரை பண்ணுறது. அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு மேலே தேங்காயெல்லாம் தூவி போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு குட்டீஸ் கையில் கொடுத்துட்டேன். அவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எறா தொக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸையும் அதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணும். இதை சாட்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக ஆனியன்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். எப்போவுமே ஆனியனை சாட்டே பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆனியனை சாட்டே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஆனியனுடைய கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா எண்ணெயிலேயே வெந்து வந்துடணும். அந்த மாதிரி சாட்டே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய ரா ஸ்மெல் போய் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி சாட்டே பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயிலேயே நல்லா எறாவை வந்து சாட்டே பண்ணணும். அடி பிடிக்க விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சே குக் பண்ணணும். நல்லா எறா வந்து ஆஃப் குக் ஆன பிறகு தான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஸ்மெல் ஒன்று வரும். இப்போ பாருங்கள், ட்ரை ஆன பிறகு எல்லாமே எறா தொக்கு நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய எறா தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி வந்தது சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சுட சுட ஒயிட் ரைஸ் மேலே நம்ம செஞ்ச எறா தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம் போல் காஃபி குடிச்சிட்டு நான் வச்ச செடியை பார்த்துட்டு இருந்தேன். அது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ பாருங்களேன், அதில் நித்தியமல்லி பூ கூட பூத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ் 2 பேருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்ன் சிப்ஸ் தான் நான் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.